வணக்கம். தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை மீண்டும் ஒருமுறை வாழ பராசக்தி உலகம் கண்காட்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த கண்காட்சி தமிழ் திரையுலகின் ஒரு மைல்கல்லான பராசக்தி திரைப்படத்தின் அரிய கலைப்பொருட்களை உங்கள் முன் கொண்டு வருகிறது. இது வெறும் கண்காட்சி அல்ல, தமிழ் சினிமாவின் வரலாற்றையும் அதன் சமூக தாக்கத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பு. 1952ஆம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. இது வெறும் படமல்ல, ஒரு சகாப்தத்தின் தொடக்கம். சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் துணிச்சலான வசனங்களையும் கொண்டு அன்றைய சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு காவிய படைப்பு இது. இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்ததுடன் பல புதிய கலைஞர்களுக்கும் ஒரு தடத்தை அமைத்துக் கொடுத்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் கூர்மையான வசனங்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் முதல் பட நடிப்பும் இன்றும் பேசப்படுகின்றன. கலைஞரின் வசனங்கள் சமூகத்தின் அவலங்களை தைரியமாக வெளிப்படுத்தின. சிவாஜி கணேசனின் உணர்ச்சிபூர்வமான நடிப்பு தமிழ் திரையுலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இந்த இருபெரும் ஆளுமைகளின் பங்களிப்பு பராசக்தி திரைப்படத்தை ஒரு அழியாத காவியமாக மாற்றியது. இந்த கண்காட்சி அந்த புகழ்பெற்ற திரைப்படத்தின் அசல் கலைப்பொருட்களை அதன் மேன்மை மாறாமல் உங்கள் முன் கொண்டு வருகிறது. படப்பிடிப்பில் பயன்படுத்தப்பட்ட அரிய பொருட்கள், கலைஞர்கள் அணிந்திருந்த உடைகள் மற்றும் திரைப்படத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய பல ஆவணங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பொருளும் பராசக்தி திரைப்படத்தின் பின்னணியில் இருந்த உழைப்பையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்தும். சிவாஜி கணேசன் அணிந்த ஆடைகள், படப்பிடிப்பில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அரிய புகைப்படங்கள் என பலவற்றை நீங்கள் காணலாம். குறிப்பாக சிவாஜி கணேசன் தனது முதல் படத்தில் அணிந்திருந்த உடைகள் அவரது கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்த விதத்தை நீங்கள் நேரில் உணரலாம். படப்பிடிப்பு தடத்தில் பயன்படுத்தப்பட்ட கேமராக்கள், எடிட்டிங் கருவிகள் போன்றவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை கண்முன் கொண்டு வரும். ஒவ்வொரு பொருளும் பராசக்தி திரைப்படத்தின் உருவாக்கத்தில் இருந்த உழைப்பையும் கலைத்திறனையும் பறைசாற்றும். திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு கவனமாக வடிவமைக்கப்பட்டது என்பதை இந்த கலைப்பொருட்கள் நமக்கு உணர்த்தும். அசல் திரைக்கதையின் பகுதிகள், கலைஞர்களின் கையெழுத்து பிரதிகள் மற்றும் படப்பிடிப்பு குறிப்புகள் ஆகியவை திரைப்படத்தின் ஆழமான ஆய்வுக்கு வழிவகுக்கும். இந்த அரிய கண்காட்சி டிசம்பர் 18 முதல் 21 வரை 4 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த குறுகிய கால அவகாசத்தில் தமிழ் சினிமாவின் ஒரு பொற்காலத்தை நேரில் காணும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் உரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அவை திரைப்படத்தின் பல்வேறு அம்சங்களை ஆராயும். இடம்: சென்னை, வள்ளுவர் கோட்டம். தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமான இந்த இடத்தில் கலைப்படைப்பின் வரலாற்றை அனுபவியுங்கள். வள்ளுவர் கோட்டம் அதன் கம்பீரமான கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்துடன் இந்த கண்காட்சிக்கு ஒரு பொருத்தமான பின்னணியை வழங்குகிறது. இங்கு நடைபெறும் இந்த கண்காட்சி கலை மற்றும் கலாச்சாரத்தின் சங்கமமாக அமையும். வள்ளுவர் கோட்டம் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம். இதுவே இந்த கண்காட்சிக்கு பொருத்தமான இடம். கலைஞரின் அரசியல் மற்றும் சமூக பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் அவர் கட்டிய இந்த இடத்தில் அவரது வசனங்களில் உருவான பராசக்தி திரைப்படத்தின் கண்காட்சி நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது. இது கலைஞரின் தொலைநோக்கு பார்வையையும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான அவரது அன்பையும் வெளிப்படுத்தும். இந்த கண்காட்சி பராசக்தி திரைப்படத்தின் சமூக தாக்கத்தையும் அது தமிழ் அரசியலில் ஏற்படுத்திய மாற்றங்களையும் ஆராய ஒரு வாய்ப்பு. திரைப்படம் அன்றைய சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகள், சாதிய பாகுபாடுகள் மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தது. இது திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றதில் முக்கிய பங்காற்றியது. இந்த கண்காட்சி திரைப்படத்தின் அரசியல் மற்றும் சமூக முக்கியத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும். திரைப்பட ஆர்வலர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள்
மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் இது ஒரு அரிய அனுபவமாக அமையும். தமிழ் சினிமாவின் பரிணாம வளர்ச்சி, சமூக மாற்றங்களில் திரைப்படங்களின் பங்கு மற்றும் கலைஞர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை இந்த கண்காட்சி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது கல்வி ரீதியாகவும் பொழுதுபோக்கு ரீதியாகவும் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். கண்காட்சியில் அசல் திரைக்கதையின் பகுதிகள், படப்பிடிப்பு குறிப்புகள் மற்றும் கலைஞர்களின் கையெழுத்து பிரதிகள் கூட இடம்பெறலாம். இந்த அரிய ஆவணங்கள் திரைப்படத்தின் உருவாக்கத்தில் இருந்து நுணுக்கமான திட்டமிடலையும் கலைஞர்களின் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தும். ஒவ்வொரு பக்கமும் தமிழ் சினிமாவின் ஒரு பகுதியை கூறும். இது திரைப்பட தயாரிப்பின் பின்னணியில் உள்ள கடின உழைப்பை வெளிப்படுத்தும். மேலும் பராசக்தி திரைப்படத்தின் முக்கிய காட்சிகளின் திரையிடல்கள் மற்றும் நிபுணர்களின் உரையாடல்களும் இருக்கலாம். திரைப்படத்தின் சமூக, அரசியல் மற்றும் கலை அம்சங்கள் குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இது திரைப்படத்தின் ஆழமான அர்த்தங்களையும் அதன் தாக்கத்தையும் புரிந்து கொள்ள உதவும். இந்த உரையாடல்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கும். இது தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை நேரில் காணும் ஒரு அரிய வாய்ப்பு. தவறவிடாதீர்கள். பராசக்தி திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் கருவி. இந்த கண்காட்சி அந்த மாற்றத்தின் வரலாற்றை உங்கள் முன் கொண்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் சினிமாவின் பெருமையை கொண்டாடுங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் வந்து பராசக்தியின் உலகத்தில் மூழ்கி மகிழுங்கள். இது அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு கண்காட்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தமிழ் சினிமாவின் வரலாற்றையும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை பெற இந்த கண்காட்சிக்கு வாருங்கள். இந்த கண்காட்சி கடந்த காலத்தின் பெருமையையும் நிகழ்காலத்தின் கலை ஆர்வத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக அமையும். பராசக்தி திரைப்படம் கடந்த காலத்தின் ஒரு பொக்கிஷம். இந்த கண்காட்சி அந்த பொக்கிஷத்தை நிகழ்கால தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்துகிறது. இது தமிழ் சினிமாவின் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் ஒரு சிறந்த வழியாகும். டிசம்பர் 18 முதல் 21 வரை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி உலகம் கண்காட்சியில் உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறோம். இந்த 4 நாட்கள் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு பொன்னான அத்தியாயமாக அமையும். வாருங்கள், பராசக்தியின் உலகத்தில் மூழ்கி தமிழ் சினிமாவின் பெருமையை கொண்டாடுங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம்.